ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா சிம்பிளான கிரேவி. ரொம்ப சிம்பிளான கிரேவிங்க. அதிகமான பொருட்கள் தேவையில்லை, காய்கறிகள் எதுவுமே தேவையில்லை. ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சே செஞ்சிடலாம். சப்பாத்திக்கு பூரிக்கெலாம் சூப்பராக இருக்கும் இது காம்பினேஷன். அதற்கு நம்மளுக்கு என்னென்ன பொருள் வேணும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், தக்காளி 2 தக்காளியை நான் மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அடித்து வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரி 2 தக்காளி இருந்தால் போதும். ரொம்ப அதிகமாக தக்காளி இதுக்கு சேர்த்தாதீங்க, நல்லா இருக்காது. 2 தக்காளி நல்லா நைஸாக இந்த மாதிரி மிக்சியில் அடித்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயமாக இருந்தால் 1 வெங்காயம் எடுத்துக்கோங்க. சின்னதாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி பச்சை மிளகாய் 3 எடுத்து வச்சுருக்கேன். சிறிதளவு கறிவேப்பிலை, இங்கே பிரிஞ்சி இலை, அன்னாச்சி மொக்கு இருக்குது, இது தாளிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் சிறிதளவு கொத்தமல்லி, இது இஞ்சி பூண்டு தனியாக வச்சுருக்கேன். இது விழுதாக அரைச்சிக்கணும், நம்ம அரைச்சிக்கலாம் அது. அதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே தேங்காய் நம்மளுக்கு தேவை. தேங்காய் ஒரு 1/4 மூடி அளவுக்கு நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். இது நம்ம நைஸாக அரைச்சிக்கணும். அதாவது தேங்காய், முந்திரி, இந்த பட்டை, லவங்கம், இந்த சோம்பு, இதெல்லாமே நம்ம அரைச்சிக்கலாம். எண்ணெயிலே போடுவாங்க சில பேர். எண்ணெயிலே போட்டால் நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுருவோம். வாசமும் அவ்வளோ இதாக இருக்காது. நம்ம இதை மிக்சியில் அடிச்சிட்டோம்னா நம்ம எடுத்து வைக்க தேவையில்லை. நைஸாகவும் இருக்கும், நம்மளுக்கு வாய்க்கு கிடைக்காது. டேஸ்ட்டும் குழம்பு டேஸ்ட் அதிகமாக இருக்கும். நம்ம இது எல்லாமே அரைச்சிக்க போகிறோம், நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அடுத்தது மசாலா பொருள் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னா, நான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், கறி மசால் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். சிறிதளவு மிளகாய் தூள் 1/4 டீஸ்பூன் இருக்கும். இங்கே மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு நம்மளுக்கு தேவைக்கேற்ப உப்பு. வாங்க எப்படி செய்கிறதுக்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் தேங்காய் காட்டியிருந்தேன். தேங்காய், பட்டை, லவங்கம், சோம்பு, முந்திரி எல்லாமே போட்டு நல்லா நைஸாக அடித்து வச்சுருக்கோம். இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு. இப்போ எப்படி செய்கிறதுக்கிறத பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேவைக்கேற்ப எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் சேர்த்தி ஊற்றிக்கலாம் கிரேவிக்கு. எண்ணெய் நல்லா காயிட்டும். எண்ணெயிலே போடுவாங்க. அப்படி போட்டால் சில பேருக்கு பிடிக்காது, எடுத்து வச்சிருவாங்க. நம்ம அரைச்சிட்டோம், நம்ம தேங்காயில் அரைச்சிட்டோம். கடுங்கெல்லாம் பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், நல்லா பொன்னிறமாக மாறணும். வர்ற அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். இந்த சிறிதளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். தூளுப்பு போடுறதை விட கல்லுப்பு சேர்த்திங்கன்னா டேஸ்ட் அதிகமாக இருக்கும். குழம்பு சேர்க்க தேவையான அளவுக்கு கல்லுப்பு. பாருங்க, வெங்காயம் நல்லா சுருள் வந்துட்டு இது கொஞ்சம் வணங்கணும். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி வெங்காயம் பச்சை சுருண்டு வந்துருக்கு. இந்த அளவுக்கு இருக்கணும். இந்த டேஸ்ட் கூடுதலாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி விழுது, தக்காளி கட் பண்ணி சேர்த்திக்கலாம். கொஞ்சம் லேட் ஆகும் வணங்குறதுக்கு. அரைச்சி சேர்த்துட்டா சீக்கிரம் செஞ்சிடலாம். கிரேவியும் நல்லாயிருக்கும். எந்த ஒரு
காய்கறி இல்லாத கிரேவி சீக்கிரம் செஞ்சிடலாம். உங்கள் விருப்பம் உருளைக்கிழங்கு வேணும்னா நீங்கள் சேர்த்திக்கலாம் இதுலேயே. ஆல்ரெடி சேர்த்திட்டோம். இப்போ நம்ம மசாலா சேர்த்திக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலா பொருட்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்துக்கலாம். சிறிதளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து விட்டு இது வந்து நல்லா கொதிக்கட்டும். மசாலா போட்டோம் இல்லையா நம்ம, அந்த பச்சை வாசம் அடங்கட்டும். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப விட்டா கிரேவி மாதிரி இருக்காது. இந்தளவுக்கு ஃபஸ்ட் இருக்கட்டும், நல்லா கொதிக்கட்டும். இது நம்ம மூடி வச்சுக்கலாம். நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். நல்லா கொதிச்சு வச்சுருக்காங்க. நல்லா வந்து கொதிக்கணும். எண்ணெய் திரண்டு வந்துச்சு பார்த்தீங்கன்னா. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம மிக்சியில் அடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய், அதை சேர்த்துக்கலாம். அந்த விதத்தில் இப்போ கலந்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றினதுக்கப்புறம் இந்த அளவுக்கு வந்திருக்கு. தண்ணி அதிகமாக ஊற்றக்கூடாது, இந்த அளவுக்கு தான் இருக்கணும். நல்லா கொதிச்சு பச்சை வாசம்லாம் போனதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்க வேண்டியதுதான். ஃபைனலாக நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாம். உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜ் சப்பாத்திக்கு பூரிக்கெலாம் செமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை மறக்காமல் சேலம் ஈஸி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.